Hello students, today we are going to see about some problems in chemical kinetics. So அதில் கொஞ்சம் ஃபார்முலா நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம எப்படி டெரைவ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்முலாலாம் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஃபார்முலாலாம் மெமரைஸ் பண்ணிக்கணும்னு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அது நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரேட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதோட ப்ராப்ளம்ஸும் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ XA + YB gives LC + MD, அதாவது ரேட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ரியாக்டன்ட் சைட் அப்படின்னு சொல்கிறப்போ நெகட்டிவ் சைன் வரும். ஸோ ஏன் நெகட்டிவ் சைன் வருது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரியாக்டன்ஸ் வந்து குறைஞ்சி ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே வரும். இப்போ ரியாக்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் ரியாக்டன்ட்டோடது இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட. நம்மளுக்கு DA அப்படின்னு சொல்கிறப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறப்போ நெகட்டிவ் சைன் வரும். ரேட் வந்து எப்போவுமே நெகட்டிவாக இருக்காது, அதனால ஒரு நெகட்டிவ் வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஸோ ரியாக்டன் சைன்ஸ் எழுதுகிறப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன செஞ்சோம் இதை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போது அடுத்து போல் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ கோஎஃபிஷியன்ட் அதுக்கு இருக்குதோ அதாலையும் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ -1/x dA/dt. அதே போல் B ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா ஸோ -1/y அதோட கோஎஃபிஷியன்ட் yன்னு சொன்னோன்னா டிவைட் பண்ணிவிட்டு dB/dt. ஸோ ரியாக்டன்ஸ், ஸோ ஒரு ரியாக்டன்ட் இருக்கலாம் இல்லை 2 ரியாக்டன்ட் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். எந்த ரியாக்டன்ட் வச்சு நீங்கள் நம்ம ரேட் கண்டுபிடிச்சாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ A வச்சுனாலும் சேமாக தான் இருக்கும் ரேட், தட் இஸ் ஈக்குவல் டு B வச்சு கண்டுபிடிச்சாலும் சேமாக தான் இருக்கும். அதே போல் ப்ராடக்ட் சைட் நம்ம பார்த்தாலும் ஸோ ப்ராடக்ட் சைடுக்கு நம்ம நெகட்டிவ் சைன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ C இஸ் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்னா அதோடைய கோஎஃபிஷியன்ட் L இருந்துச்சுன்னா ஸோ 1/L dC/dt தட் இஸ் ஈக்குவல் டு M. கோஎஃபிஷியன்ட் Dக்கு இருந்துச்சுன்னா 1/M dD/dt. ஸோ இந்த D வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருக்கலாம் இல்லைனா ப்ரெஷராக இருக்கலாம். ஓகே, அந்த அந்த ரியாக்டன்டோடைய ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம எழுதிக்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஏங்கிறது அது ஆக்டிவ் மாஸஸ் சொல்லுவோம். இல்லை கான்சன்ட்ரேஷன் இல்லைனா ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷராக இருக்கலாம். So rate constant for the first order reaction is given by K is equal to, so இது எப்படி டெரைவ் பண்ணுங்கிறது இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நம்ம போட்டு எப்படி டெரைவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். ஸோ K is equal to 2.303 divided by T log A0 concentration divided by A concentration. இப்போ 2.303 இல்லாமல் வெறுமன 1/Tனா ln வரும், LN. ஸோ ln வந்து to the base E, logன்னு போடுறதுக்கு to the base 10 பேஸ் போடுறப்போ 2.303 வேல்யூவால் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும். அதனால தான் 2.303 log. ஸோ 1/T ln A0/Aங்கிறது K. ஓகே, ஸோ இப்போ 1 வெறுமனே 1 போட்டோம். ஸோ 2.303னா இங்கே log இருக்கும். ஸோ டிவைடட் பை Tங்கிறப்போ அட் பர்டிகுலர் டைம் Tயில் எவ்வளவோ கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுங்கிறது தான் A கான்சன்ட்ரேஷன். A0 சொல்கிறப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு ரியாக்ஷன் 100% அப்படின்னு நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போது இனிஷியல் ரியாக்டன்ட் 100%. அதுதான் இனிஷியல் நம்ம எடுக்கிறது 100% ரியாக்டன்ட் எடுக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு, இது குறைஞ்சி 80% கம்ப்ளீஷன் இருக்கலாம், 90% கம்ப்ளீஷன் இருக்கலாம், 50% கம்ப்ளீஷன் இருக்கும். ஸோ 50% கம்ப்ளீஷன் சொல்கிறப்போ T½ ஆயிரும், அதான் ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம செஞ்சு பார்த்தோம். அப்போ A0 அப்படின்னு சொல்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஏங்கிறது அது எவ்வளோ டைம் 20 மினிட்ஸில் அப்படின்னா T is equal to 20 minutes. ஸோ அந்த 20 மினிட்ஸில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்குதோ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்குதோ அதுதான் A. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். இது தெரிஞ்சுனா தான் நம்மளுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் ப்ராப்ளம்ஸில். அடுத்தது T½ is equal to 0.6932 divided by K. இது ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ T½ இதில் தான் அந்த T½ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த T is equal to T½ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.6932 divided by K. ஸோ இதுவும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி நம்மளுக்கு T½ கண்டுபிடிச்சோம் டிரைவ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ இப்போ A0 டிவைடட் பை A0/2 போடுறப்போ log 2 மேலே போயிடும். அப்படின்னா தான் T½ is equal to 0.6932 divided by K வரும். ஓகே, log 2 வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது T½ வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் K is equal to A0 கான்சன்ட்ரேஷன் மைனஸ் A கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை T. இதில் லாக் எல்லாம் வராது. ஓகே, ரேட் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு A0 மைனஸ் A டிவைடட் பை T.
டி ஹாஃப் இதுக்கு கண்டுபிடிச்சோன்னா ஏ நாட் டிவைடட் பை 2k. ஸோ இப்போ ஏ நாட் மைனஸ் ஏ வேல்யூ வந்து என்னது ஏ நாட் பை 2, ஏக்கு வந்து ஏ நாட் பை 2 போட்டோன்னா தான் நம்மளுக்கு டி ஹாஃப். ஸோ பாதியாக எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வந்து பாதியாக எப்போ குறையுதோ அப்போது இருக்கிற டைம் அதுதான் டி ஹாஃப். அப்படிங்கிறப்போ ஏ நாட் பை 2. ஸோ 2 காமன் டினாமினேட்டர் எடுத்து கீழே கொண்டு வரப்போ நம்மளுக்கு டி ஹாஃப் கிடைக்கும். இப்போ டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் டிவைடட் பை 2k. இந்த ஃபார்முலாலாம் நல்ல தரோவாக படிச்சுக்கோங்க. ஸோ டெரைவ் பண்ணணுனாலும் நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு டைம் அந்த டைமில் கஷ்டம், அதனால் தரோவாக என்ன செஞ்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும், ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ first one, that is example 4 in chemical kinetics lesson. A first order reaction takes 8 hours for 90% completion. Calculate the time required for 80% completion. So a first order reaction takes 8 hours for 90% completion. Calculate the time required for 80% completion. ஒரு முதல் வகை வினையானது 90% நிறைவு பெற 8 மணி நேரம் தேவைப்படுகிறது எனில் அவ்வினை 80% நிறைவு பெற தேவையான நேரத்தினை கணக்கிடுக. உங்களுக்கு log 5 வேல்யூவும் log 10 வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க. புக்கையும் எடுத்து பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 240 தமிழ் மீடியம் புக்கில் 240 இருக்குது. ஸோ இப்போது இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் டைம் ரெக்வயர்ட் ஃபார் 80% கம்ப்ளீஷன், அதாவது டி 80%, அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ முதல்ல என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பர்சன்டேஜில் நம்ம கொடுத்துருக்கனால 100% நம்ம எடுத்துக்கலாம். ஏ நாட் வேல்யூ வந்து 100% எடுத்துக்கலாம், 100 எம்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 90% கம்ப்ளீஷனுக்கு தேவையான டைம் வந்து கொடுத்துருக்காங்க 8 hours. அப்போ டி 90% தட் இஸ் ஈக்குவல் டு 8 hours. டி 90% தட் இஸ் ஈக்குவல் டு 8 hours. ஸோ அந்த 90%ல் மீதி எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்கும்னா 10% தான் இருக்கும். ஓகே, ஸோ 90% கம்ப்ளீட் ஆயிட்டு 90% ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிட்டு, அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 10% தான் இருக்குது. அப்போ ஏ கான்சன்ட்ரேஷன் 10m இல்லை 10%. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம 8 hours கொடுக்குறதுனால டி கொடுத்துருக்கிறதுனால நம்ம கே ஃபஸ்ட் இந்த வேல்யூ இந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது இதில் நம்மளுக்கு அந்த கேயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டி கண்டுபிடிச்சிடலாம். டி இஸ் ஈக்குவல் டு டி 80%. 80% சொல்கிறப்போ ஏ வேல்யூ எவ்வளோ இருக்கும், 20% ரிமைனிங். அப்போ 20m இல்லைனா 20%. இப்போ இதில் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன்லேருந்து, ஸோ அதாவது ஃபஸ்ட் 90% ஈக்குவேஷன்லேருந்து, ஸோ 2 ஈக்குவேஷனாக நம்ம போட்டுக்கணும். ஸோ 90% ஈக்குவேஷனில் டைம் கொடுத்துருக்கனால அதுலேருந்து கே கண்டுபிடிச்சிட்டு இந்த 80%ல் நம்ம என்ன செஞ்சலாம், அந்த கேயை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டீக்கு நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ 2 ஈக்குவேஷனாக நம்ம வச்சுக்கணும், அதை முதல்ல ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 80%க்கு ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போ டி கே இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி லாக் ஏ நாட் பை ஏ. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன் பார்க்கணும். ஸோ அது அப்போ தான் அதோடைய ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாசித்த உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இது முதல் வகை வினை. ஸோ அதை நம்ம என்ன செய்யணும், அதனால் அதோடைய ஃபார்முலா கே இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி லாக் ஏ நாட் பை ஏ. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு 80%க்கு நம்ம எழுதிக்கலாம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி 80% லாக். ஸோ ஏ நாட் 80% சொல்கிறப்போ லாக் எவ்வளோ இருக்கும், ஏ நாட் வந்து ஒரே வேல்யூ தான், 100 தான், டிவைடட் பை ஏயோட வேல்யூ வந்து 20. ஸோ 80% இருக்கும்போது ஏயோட வேல்யூ எவ்வளவு 20. ஸோ 100 டிவைடட் பை 20. ஸோ இப்போ என்ன ஆகுது, லாக் 5. ஸோ கேன்சல் பண்ணுறப்போ 20ஆல் கேன்சல் பண்ணுறப்போ லாக் 5. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இதில் கே தெரியாது. ஓகே, டி ஹாஃபும் டி 80% நமக்கு தெரியாது, 2 வேல்யூ தெரியாது. அதனால் இந்த கே வேல்யூ நம்ம எதில் எழுதிக்கலாம், இந்த 90% போடுறப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ டி 90%. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி 90%. 90% சொல்கிறப்போ உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும், தட் இஸ் ஏ வந்து 100 தான், ஏ நாட் வந்து 100 தான், ஏ வந்து 10%. ஸோ ஏ நாட் 100, ஏ வந்து 10. ஸோ 100 டிவைடட் பை 10. ஸோ கேன்சல் பண்ணுறப்போ லாக் 10 வரும். ஸோ லாக் 10ன்னு சொல்கிறப்போ ஸோ 1 2 1 ஒரு டிஜிட் 0 ஒரு டிஜிட். ஸோ 2 டிஜிட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ 10 பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2 டிஜிட் இருந்துச்சுன்னா 1 பாயிண்ட் எடுக்கணும். இப்போ லாக் 100 இருந்துச்சுன்னா 1 2 3 100ல் 3 டிஜிட், அப்போ 2ன்னு வரும், 2 பாயிண்ட் அப்படின்னு வைப்போம். லாக் 1000 அப்படின்னா 1 2 3 4 டிஜிட், 1000ல் 4 டிஜிட் இருக்குது,
அப்போ 3 பாயிண்ட் அப்படின்னு வைப்போம். ஸோ 3 பாயிண்ட், ஸோ 1 பாயிண்ட் வச்சுட்டு 10 log 10 உடைய வேல்யூ நம்ம பார்க்கணும் லாக் புக்கில். ஸோ 10 பார்த்தோன்னா தட் இஸ் 0 0 0. ஸோ அப்போ 1.0000 4 0 வரும். ஸோ இந்த 1 தான் வேல்யூ. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ லாக் 100னா 2.0000 வரும். லாக் 1000னா 3.7. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லாக் கண்டுபிடிக்கிறப்போ அந்த டிஜிட் எத்தனைன்னு பார்த்துட்டு அதை பாயிண்ட்டுக்கு முன்னால் வச்சுட்டு அந்த வேல்யூவை நம்ம நினச்சிக்கலாம். லாக் புக்கில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ சில டைம் உங்களுக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருவாங்க, லாக் 10 எவ்வளோ வேல்யூன்னு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய லாக் புக் எடுத்து நம்ம என்ன செஞ்சலாம், லாக் புக் கொடுப்பாங்க எக்ஸாம் டைமில், லாக் புக் வச்சு நம்ம என்ன செஞ்சலாம் அதோட வேல்யூ பார்த்துடலாம். ஸோ இந்த கே வேல்யூவை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா T 80% சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ T 80% இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதில் இருக்கிற கே வேல்யூவை இதில் 2.3. ஸோ இதை நம்ம ஏன் நம்ம கேன்சல் பண்ணி நம்ம அதோட வேல்யூ கண்டுபிடிக்கல, 2.303 டிவைடட் பை 8 ஏன் டிவைட் பண்ணி வைக்கலன்னா ஏற்கனவே இங்கே ஒரு 2.303 இருக்குது T 80%. அதனால் 2.303 டிவைடட் பை 2.303 டிவைடட் பை 8 சொல்கிறப்போ 2.303 கேன்சல் ஆயிரும். ஸோ 8 என்ன செஞ்சிடும், மேலே போயிடும். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறனால அது மேலே போயிடும். அப்போ 8 இன்ட்டு log 5. ஸோ log 5 வேல்யூ உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க 0.6989. ஸோ இதே போல் log 5 சொல்கிறப்போ ஒரு டிஜிட் இருக்குது, அதனால் அதில் 0 பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ log 50 அப்படின்னு இருந்துச்சுன்னா 5 0 2 டிஜிட், அப்போ 1.6989 தான் அதோட வேல்யூ வரும். ஸோ log 5 உடைய வேல்யூ நம்ம லாக் புக்கில் பார்க்கும்போது 6989 இருக்கும். இப்போ லாக் வெறும் 5ங்கிறனால இதில் 0 பாயிண்ட் எடுக்கிறோம். 15 இருந்துச்சுன்னா 1.6989 வரும். லாக் 500 எடுத்தோம்னா 2 பாயிண்ட் 500ங்கிறப்போ 3 டிஜிட் வந்துடுது, அப்போ 2.6989 வரும். ஸோ ஓகே, இந்த லாக் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது தான், சின்ன கிளாஸஸ்லேயே என்ன செஞ்சுருப்பீங்க, லாக் படிச்சிருப்பீங்க. ஸோ இதோட 8.8 இன்ட்டு 0.6989 போடுறப்போ 5.59 hours. T 80%. ஸோ இதுதான் உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ T 80% நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது டைம் ரெக்கார்ட் ஃபார் 80% கம்ப்ளீஷன், 80% நிறைவு பெற தேவையான நேரம், அதாவது T 80%, தட் இஸ் ஈக்குவல் டு 5.59 hours. ஸோ உங்களுக்கு இதில் 2 ஈக்குவேஷன் கிடைச்சிது. அதாவது 90% கம்ப்ளீஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, 80% கம்ப்ளீஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. 80% கம்ப்ளீஷனில் டைம் கொடுத்ததுனால அதுலேருந்து கே கண்டுபிடிச்சிட்டு அந்த கேயை கொண்டு 80%ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the time required for 80% completion. So next one, example 5, page number 241, Tamil medium book. The half-life of first order reaction X give products is 6.932 into 10 to the power 4 seconds at 500 Kelvin. What percentage of X would be decomposed on heating at 500 K for 100 minutes? ஸோ எடுத்துக்காட்டு 5, 500 K வெப்பநிலையில் X gives விளைபொருள் என்ற ஒரு முதல் வகை வினையின் அரை வாழ்காலம் 6.932 into 10 to the power 4 seconds at 500 K வெப்பநிலையில் X-ஐ வெப்பப்படுத்தும் போது 100 நிமிடங்களில் அது எவ்வளவு சதவீதம் சிதைவடைந்திருக்கும், 100 நிமிடங்களில் அது எவ்வளவு சதவீதம் சிதைவடைந்திருக்கும்னு சொல்கிறப்போ ஸோ அதோடைய எவ்வளோ பர்சன்டேஜ் அது டீகம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ A0, ஸோ என்ன அது டீகம்போஸ் அப்படின்னு சொல்கிறப்போ டீகம்போஸ், ஸோ ஏனாட்ங்கிறது இனிஷியலில் எவ்வளோ டீகம்போஸ் ஆகிருக்கு, ஸோ அதெல்லாம் நியூமரேட்டரில் போடணும். ஸோ இப்போ A0 டினாமினேட்டரில் இருக்கும், அதில் எவ்வளோ வேல்யூ வந்து டீகம்போஸ் ஆகிருக்கு, இப்போ A0 மைனஸ் ஏ. ஸோ இப்போ A0 மைனஸ் ஏ டிவைடட் பை A0 இதுதான் டீகம்போஸ் ஆகிருக்குது. அது பெர்சன்டேஜ் கொடுக்குறதுனால இன்ட்டு 100. ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வுட் பி டீகம்போஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல கிவன் எழுதிக்கலாம். ஸோ கிவன் வந்து T ஹாஃப் கொடுத்துருக்குறாங்க, ஹாஃப் லைஃப் ஆஃப் அரை வாழ்காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ T ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.6932 into 10 to the power 4 seconds. நம்ம டீகம்போஸ் எவ்வளோ டீகம்போஸ் ஆகிருக்குன்னு எவ்வளோ மினிட்ஸில் கண்டுபிடிக்கணும்னா 100 minutes, அதாவது T இஸ் ஈக்குவல் டு 100 minutes. ஓகே, T இஸ் ஈக்குவல் டு 100 minutes. ஸோ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் டீகம்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா A0 மைனஸ் ஏ டிவைடட் பை A0. அப்போ A0 இவ்வளோ இனிஷியலில் எவ்வளோ டீகம்போஸ் ஆயிருக்கு, அப்போ இதுதான் இனிஷியல், அதில் எவ்வளோ டீகம்போஸ் ஆயிருக்குன்னு மேலே எடுக்கணும். அதாவது A0 மைனஸ் ஏ பர்சன்டேஜ்ங்கிறனால இன்ட்டு 100, தட் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச். ஸோ இதுதான் நம்ம இந்த டேர்ம் தான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் டீயை வந்து நம்ம என்ன செஞ்சலாம், செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். 100 மினிட்ஸை 100 இன்ட்டு 60 செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில்
half life கொடுத்துருக்கனால half life பீரியடோட கண்டுபிடிக்கிற ஃபார்முலா போட்டிருக்கோம். T half is equal to 0.6932 divided by K. இதில் நம்ம என்ன செஞ்சோம், K கண்டுபிடிச்சிடலாம். So K is equal to 0.6932 divided by K. T half நம்ம வேல்யூ போட்டோம்னா K. ஸோ இப்போ K இந்த சைடில் எடுத்திங்கன்னா T half கீழே வந்துடும். அப்போ K வேல்யூ இதில் கண்டுபிடிச்சோன்னா 6.392 into 10 to the power 4 T half போட்டோம்னா K is equal to, ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா 0.6932 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ 0.6932ங்கிறப்போ இன்ட்டு 10 வரும். அப்போ இன்ட்டு 10 இன்ட்டு 10 to the power 4ன்னு சொல்கிறப்போ 10 to the power 5 ஆயிரும். ஸோ 0.6932 0.6932 கேன்சல் ஆயிரும். அப்போ 10 to the power 5 மேலே போச்சுன்னா 10 to the power -5 ஆயிரும். ஓகே, ஸோ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நீங்கள் e to the power 0.606 வேல்யூ கொடுத்ததுனால லான்னே வச்சுக்கலாம். லாக் வேல்யூவை நம்ம மாற்ற வேண்டாம். K is equal to 1/t 2.303 நம்ம போட வேண்டாம். 1/t ln a0/a. ஸோ நம்மளுக்கு தேவை என்னது, இந்த a0/a தான். ஸோ இந்த a0/a வச்சு தான் நம்ம இந்த டேர்முக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ a0/a தான் நம்மளுக்கு தேவை. அப்போ ln a0/a is equal to t எந்த சைடில் கொண்டு போயிட்டோம்னா kt வந்துடும். இப்போ ln a0/a that is equal to k into t. ஸோ k வேல்யூ எவ்வளவு 10 to the power -5. t வேல்யூ எவ்வளவு, that is 100 into 60. ஸோ 100 into 60 நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ இது என்னது 100 சொல்கிறப்போ 10 to the power 2. அப்போ இங்கே -5 இருக்குது, இங்கே 2ங்கிறப்போ ஆட் ஆனிச்சுன்னா 10 to the power -3 ஆகும். அப்போ 60 into 10 to the power -3ன்னு சொல்கிறப்போ 3 டிஜிட் முன்னால் பாயிண்ட் வைக்கிறப்போ 0.06 வரும். ஸோ 0.06 வேல்யூ வரும். ஸோ இது ln a0/a. ஸோ இப்போ நமக்கு a0/a மட்டும் வேணும்னா லானை வந்து அந்த சைடில் கொண்டு போகிறப்போ e to the power ஆயிடும். ஸோ இப்போ a0/a வந்து லான் வந்து அந்த சைடில் கொண்டு போகிறப்போ e to the power 0.06. ஸோ அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.06. இப்போ a0/a வேல்யூ வந்து 1.06. e to the power 0.06 வேல்யூ நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருது, a0/a கான்சன்ட்ரேஷன் கிடச்சிருது. நம்மளுக்கு என்ன வேணும், that is a0 minus a divided by a0 வேணும். அப்போ இதை 1 ரெண்டையும் a0ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா a0/a0 மைனஸ் a/a0. ஸோ ரெண்டாக பிரிச்சிடலாம் இந்த டேர்ம். ஏன்னா நியூமரேட்டில் தான் மைனஸ் இருக்குது. அப்போ a0/a0 மைனஸ் a/a0. அப்போ a0/a0 வந்து 1 ஆயிரும். ஸோ இப்போ நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதை எப்படி பிரிச்சுருக்கிறோம், 1 மைனஸ் a/a0 எப்படி வந்துச்சு, இதுலேருந்து ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க நம்ம யோசிக்கலாம். ஸோ இப்போ a0/a0 மைனஸ் a/a0. a0/a0 என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ மைனஸ் a/a0 இன்ட்டு 100. ஓகே, ஸோ இப்போ இந்த a/a0 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு கண்டுபிடிச்சது நம்ம என்ன, ஸோ இதுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். a0/a தான் 1.06. இங்கே நம்மளுக்கு ஃபார்முலாவில் வர்றது a/a0. அப்போ என்ன செய்யணும், 1/, ஸோ இப்போ இதை அப்படியே மாற்றி போடுறப்போ a/a0 சொல்கிறப்போ என்னது 1/1.06. அப்போ 1/1.06. ஸோ மாற்றி, ஸோ அப்படியே மைனஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ a0/a, ஃபார்முலாவில் வர்ற வேல்யூ a/a0. அப்போ 1/1.06. ஸோ இதை அகைன் நினச்சிடும் காமன் டினாமினேட்டர் எடுத்து, ஸோ 1.06 minus 1 divided by 1.06 கேன்சல் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ we get 5.6%. ஓகே, ஸோ இதில் ஹாஃப் லைஃப் பீரியட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ T half கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, நம்ம எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதோட ஃபார்முலா T half is equal to 0.6932 divided by K. அதுலேருந்து K வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த K வேல்யூலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் would be decomposed. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a0 மைனஸ் a divided by a0 into 100. ஸோ இதுலேருந்து a0/a வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ a0/a கண்டுபிடிச்சிட்டோன்னா 1.06 வரும். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் எடுத்துட்டு, ஸோ a0/a0 மைனஸ் a/a0. அப்போ a0/a0 1 வந்துடும். 1 மைனஸ் a/a0 அது நம்மளுக்கு a0/aங்கிறதுனால ஸோ மாற்றி போடும்போது தட் இஸ் 1.06. ஸோ 1/1.06 into 100 that is equal to 5.6%. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.
So example 6 in your book. Show that in the first order reaction, the time required for 99.9% completion is nearly 10 times the time required for half completion of the reaction. ஒரு முதல் வகை வினையானது 99.9% நிறைவடைய தேவையான நேரமானது அவ்வினை பாதி அளவு நிறைவடைவ தேவையான நேரத்தைப் போல தோராயமாக 10 மடங்கு என காட்டுக. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்கனால 100% எழுதிக்கலாம், 100 mன்னு எழுதிக்கலாம். ஸோ A0 இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 100. ஸோ 99.9% கம்ப்ளீஷன், 99.9% கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்கிறப்போ T இஸ் ஈக்குவல் டு T 99.9. அப்போ எவ்வளவுக்கு A வந்து எவ்வளோ இருக்கும்? ஸோ 99.9 கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 0.1 தான் இருக்குது. ஸோ 100 minus 99.9 that is equal to 0.1. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா T 99.9% தேவையான அளவு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 10 times 10 into T half time required for half completion. Time required for half completion என்னது? half life period. ஸோ இப்போ T half இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ T 99.9% வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க? 10 into T half. ஓகே, ரொம்ப ஈஸி சம் தான் இது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுங்கிறதுனால ஃபார்முலா வந்து K இஸ் ஈக்குவல் 2.303 டிவைடட் பை T log A0 by A. ஸோ 99.9. ஸோ இப்போ T வந்து இந்த சைடு K கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ T 99.9ங்கிறப்போ K 2.303 டிவைடட் பை K log. ஸோ A0 வேல்யூ 100, Aயோட வேல்யூ 0.1. ஸோ 100 டிவைடட் பை 0.1. ஸோ 0.1 மல்டிப்ளை பண்ணும்போது 10 மல்டிப்ளை மேலே கிளை 10 மல்டிப்ளை பண்ணால் 1000 டிவைடட் பை 0.1. ஸோ இப்போ T 99.9% தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை K log 1000 ஆயிடுது. ஸோ 1000 வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிற வேல்யூ அப்படின்னா 1 2 3 4 டிஜிட் இருக்குது. 4 டிஜிட்னா அப்போ என்ன சொல்லணும்? 3 பாயிண்ட்ஸ் வைக்கணும். அப்புறம் 10 log 10ஓட வேல்யூ நம்ம பார்த்தோன்னா லாக் புக்கில் பார்த்தோன்னா 0000 4 zeros போட்டுருவாங்க. அப்போ 3.0000 0ன்னு வரும். அப்போ 2.303 into 3 டிவைடட் பை K. ஓகேயா? இப்போ இது 6.909 டிவைடட் பை K. இது அப்ராக்சிமேட்லி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா தட் இஸ் 10. ஸோ இதை 10 வெளியில் எடுத்துட்டோன்னா 0.69 டிவைடட் பை K. ஸோ 0.69 டிவைடட் பை K தட் இஸ் ஈக்குவல் டு T half. உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T half இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை K. ஓகே, அப்போ அந்த 0.6932க்கு நம்ம T halfங்கிற வேல்யூவை நம்ம செஞ்சிடலாம், போட்டுடலாம். ஸோ T halfோட வேல்யூ ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை K. ஸோ ஓகே, அப்ராக்சிமேட்லி இது 0.69 டிவைடட் பை K. அப்போ 10 டைம்ஸ், அப்போ 10 டைம்ஸ் T half ஆயிடுது. அப்போ T 99.9% வந்து 10 டைம்ஸ் T half ஆயிடுது. ஸோ ரொம்ப ஈஸி சம். ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரீட் பண்ணி பார்க்கும்போது இது பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியும், பட் ரொம்ப வெரி ஈஸி ஒன். ஸோ இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம? ஸோ 99% கம்ப்ளீஷன் கேட்கலாம். 90% கம்ப்ளீஷன் வந்து எவ்வளோ டைம்ஸ்னு கொடுக்கலாம், மாற்றலாம், இங்கே டைம்ஸை மாற்றலாம். ஸோ என்ன கொடுத்தாங்கனாலும் நம்ம என்ன செய்யலாம்? ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்களோ, எவ்வளோ வேல்யூ கம்ப்ளீஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதுலேருந்து நம்ம 100லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ A எழுதிட்டு நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஷோ தட் in the case of first order reaction the time required for 99.9% completion is nearly 10 times time required for half completion. அப்போ 10 times T half னு என்ன செய்யணும்? காமிக்கணும். T 99.9% 10 into T half னு காமிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம T is equal to K, கீழே K கொண்டு வரலாம். ஸோ இப்போ 2.303 divided by K. ஸோ போட்டுட்டு நம்ம அதோட A0 வேல்யூ A வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். So next one, book back exercisesல problem number 50, that is question number 15. The decomposition of Cl2O7 at 500 K in the gas phase 2, Cl2 and O2 is the first order reaction. ஸோ அது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் அதுதான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஆஃப்டர் 1 minute at 500 K the pressure of Cl2O7 falls from 0.08 to
0.04 atmosphere. Calculate the rate constant in S inverse. செகண்டில் நம்ம என்ன செய்யணும் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே செகண்டில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கவனமாக பார்க்கணும். இங்கே செகண்டில் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு டைம் 1 மினிட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மினிட்டை நம்ம என்ன செய்யணும், செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணணும். அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட், கே வேல்யூ கேட்டிருக்காங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு ஃபஸ்ட் எழுதிக்கலாம். டைம் இஸ் ஈக்குவல் டு 1 மினிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம A0 கான்சன்ட்ரேஷன் ஃப்ரம் வந்து எவ்வளவு 0.08. ஸோ A0 0.08, A வந்து 0.04. நம்மளோட ஃபார்முலா என்னது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ங்கிறதுனால K is equal to 2.303 divided by T log A0 by A. ஸோ இதுலேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், டைம் வந்து நம்ம 60ஆல் நம்ம என்ன செய்யலாம் கன்வெர்ட் பண்ணனாலும் பண்ணிடலாம். இப்போ 60ஆல் கன்வெர்ட் பண்ணோன்னா 1 × 60 இங்கேயும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம மினிட் இன்வர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புக்கில் இப்படி கொடுத்துருக்குறேன், புக் பேக்கில் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறோன்னா அதே மாதிரியே நம்ம என்ன செஞ்சுட்டு கொடுத்துட்டேன். இல்லைனா நீங்கள் இங்கே என்ன செஞ்சிடலாம், டைம் 1 minute is equal to 1 × 60 seconds நம்ம எழுதிக்கலாம். அப்போ 1 × 60 இங்கே 60 போட்டுக்கலாம். ஸோ 1 minute பதிலாக இங்கே என்னோட 16 வரும். ஸோ இப்போ 2.303 divided by 60 log A0 வேல்யூ எவ்வளவு 0.08, A வேல்யூ 0.04. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா log 2 டிவைட் பண்ணுறப்போ log 2 ஆயிரும். ஸோ 2ன்னு சொல்கிறப்போ ஒரு டிஜிட் இருக்கனால 0.3010. ஸோ 20 இருந்துச்சுன்னா 1.3010 வரும். ஸோ இப்போ இங்கே லாக் வெறும் 2 இருக்கிறதுனால 0.3010 மல்டிப்ளை பண்ணுறப்போ இது வந்து உங்களுக்கு மினிட்ஸில் கிடைக்குது. நம்ம 60 பண்ணோன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு செகண்ட்ஸ் கிடச்சிரும். 60 இங்கேயே நம்ம 1 மினிட் மேலே அங்கே 60 போட்டுட்டோன்னா டேரெக்டாக செகண்ட்ஸில் கிடச்சிரும். இப்போ இங்கே மினிட்ஸில் வரதுனால நம்ம செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ டிவைடட் பை 60 போடுறப்போ உங்களுக்கு வேல்யூ 1.153 × 10⁻². ஓகே, ஸோ இப்போ இங்கே 0.6932 டிவைடட் பை 60 இது வந்து நம்ம எப்படி லாக் புக் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்துருக்குறோம். ஸோ எப்படி லாக் 0.6932, ஸோ பார் 1 பாயிண்ட் அந்த 6932ஓட வேல்யூ போடுவோம். 60ன்னு சொல்கிறப்போ அதை லாக் 61 பாயிண்ட் 2 டிஜிட் இருக்கனால 1 பாயிண்ட் போட்டு 60ஓட வேல்யூ போடுவோம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். ஸோ டிவிஷனில் இருக்கனால மைனஸ் பண்ணிவிட்டு அதோட ஆன்டி லாக் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். So book back question 23, problem 23. The rate constant of the first order reaction is 1.54 × 10⁻⁻1 second inverse. Calculates its half time. ஒரு முதல் வகை வினையின் வினை வேக மாறிலி 1.54 × 10⁻³ S இன்வர்ஸ் அதன் அரை வாழ் காலத்தினை கண்டறிக. ஸோ ஹாஃப் லைஃப் டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேட் கான்ஸ்டன்ட் K கொடுத்துருக்குறாங்க, T half கண்டுபிடிக்கணும். என்ன ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார்முலா தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கொடுத்துருக்கிறது K கொடுத்துருக்குறாங்க, T half is equal to 0.693 divided by K. ஸோ இந்த K வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ 0.693, ஸோ K வேல்யூவை இதில் 1.54 × 10⁻⁻1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 450 செகண்ட்ஸ். ஸோ இதுவும் நம்ம ஸோ 10⁻⁻1 சொல்கிறப்போ என்னது பாயிண்ட், ஸோ ஒரு டிஜிட் முன்னால் வைக்கணும். அப்போ 0.154. ஓகே, நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுற மாதிரி டிவைட் பண்ணலாம். 1000ஆல் மேலேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 693 டிவைடட் பை 154 வரும். நார்மலாக டிவைட் பண்ணலாம்னு பண்ணலாம், இல்லை நீங்கள் லாக் கண்டுபிடிச்சி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், book back problem, that is 24. The half life of SO2 Cl2 gives SO2 plus Cl2, another first order, is 8.0 minutes. How long will it take for the concentration of SO2 Cl2 to be reduced to 1% of the initial value? A என்ற பொருள் சிதைவடையும் வினை ஒரு முதல் வகை வினையாகும்.
SO2Cl2 gives SO2 plus Cl2 என்ற வாயு நிலை ஒரு படித்தான வினையானது முதல் வகை வினை வேகவியலுக்கு உட்படுகிறது. அதன் அரை வாழ்காலம் 8.0 நிமிடங்கள். SOCl2 இன் செறிவானது அதன் ஆரம்ப அளவில் 1% ஆக குறைய ஆகும் காலத்தினை கணக்கிடுக. ஸோ எப்போவுமே ப்ராப்ளம் ரீட் பண்ணுறப்போ 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், அதில் மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா half life T-half 8 minutesனு கொடுத்துருக்குறாங்க. How long it will take for the concentration to be reduced to 1% of its initial value. So 1% initial valueலேருந்து 1% குறையும் போது, ஸோ 1% அப்போ T 1%, அதுதான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம T-half கொடுத்துருக்குறாங்க, அதுலேருந்து நம்ம K கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த Kலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், T 1% கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா T-half that is equal to 8 minutes, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சோம், K ஃபார்முலா என்னது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுங்கிறனால K is equal to 0.693 divided by T-half. இந்த T-half நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0.693 divided by 8, that is equal to 0.087 minute minus. ஓகே, ஸோ இதை நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணுறப்போ 693 divided by 8000 வரும். ஓகே, ஸோ 8000 போட்டு நீங்கள் ஈஸியாக செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லைனா நம்ம லாக் எடுத்து 0.693க்கு லாக் 8ஓட லாக் எடுத்துகிட்டு அதை மைனஸ் பண்ணிவிட்டு ஆன்டி லாக் கண்டுபிடிச்சிங்கனால இந்த வேல்யூ வந்துடும். ஸோ கே வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை 1%க்கு நம்ம T 1%, அதான். ஸோ இப்போ T 1% is equal to 2.303 divided by K log A0 by A. அப்போ T 1%. ஸோ இதில் நம்ம கவனமாக ரீட் பண்ணும்போது பார்க்க வேண்டியது, how long will it take for the concentration to be reduced to 1% of the initial value. ஸோ இனிஷியல் வேல்யூலேருந்து 1% குறையும் போது, ஸோ அப்போ மீதி இருக்கிறது தான் 1%. அப்போ ஏ வேல்யூ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தான் 1%. ஓகே, அப்போ அது அதில் இருக்கிற டைம் எவ்வளவு, அதுதான் T. ஆக்சுவலி அது வந்து T வந்து 99% இருக்கும். 99% கம்ப்ளீஷன் ஆகிறப்போ உள்ள T தான். ஸோ T 1% கிடையாதுமா. ஸோ T 99% ஆல்மோஸ்ட். ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது ரெடியூஸ் டு 1%. ஸோ ரியாக்டன்ட்டோடைய வேல்யூ 1%க்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும்போது உள்ள டைம். அப்போ ரெடியூஸ் ஆகும்போது 1% தான் அதில் ரிமைனிங் இருக்குது. ஸோ 1% ரிமைனிங்காக இருக்கும்போது என்ன டைம், 1% ரிமைனிங்கிறப்போ அதுதான் ஏ வேல்யூ, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் 1. ஏ வந்து 1. ஸோ அப்போ இதுலேருந்து K வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0.087 log A0 வேல்யூ 100 எடுத்தோம்னா, ஸோ இப்போ A0 பர்சன்டேஜில் கொடுத்தனால A0 வந்து 100, ஏ வேல்யூ வந்து 1% தான். ஓகே, ஏ வேல்யூ வந்து உங்களுக்கு 1% தான் எழுதணும். ஸோ A0 வேல்யூ வந்து 100. ஸோ இதில் கிவனில் நீங்கள் எழுதிக்கோங்க, A0 is equal to 100. ஏ வேல்யூ வந்து நம்மளுக்கு 1% ரெடியூஸ் ஆகிறப்போ உள்ள டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ ரெடியூஸ் ஆகிறப்போங்கிறப்போ ரெடியூஸ் ஆனது தான் வேல்யூ, அதான் அப்போ 1 தான். அப்போ 1% தான். ஓகே, ஸோ நம்ம 100லேருந்து நம்ம அதை மைனஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 1% இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ, ஸோ 1% கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறப்போ ஏ கான்சன்ட்ரேஷன் வந்து 1 தான். ஸோ 100 divided by 1. ஸோ இப்போ லாக் 100, இப்போ லாக் 100 வரும்போது என்ன சொல்லியிருக்கிறேன், 1 2 3 டிஜிட் இருக்கு. அப்போ 2 பாயிண்ட். ஓகே, 2 தான் அதோடைய வேல்யூ. 2.100ஓட வேல்யூ வந்து 00. அப்போ 2. அப்போ 2 into 2.303 divided by 0.087. ஓகே, மல்டிப்ளை பண்ணி நம்ம லாக் வேல்யூ கண்டுபிடிச்சது. மேலே உள்ள 2.303க்கு வேல்யூ பார்த்துக்கோங்க. இப்போ 2ஓட லாக் இன்ட்டு லாக் 100ஓட வேல்யூ 2, 2ஓட லாக் 2ஓட வேல்யூ பார்த்துக்கோங்க, டிவைடட் பை லாக் 0.087ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் மைனஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து நார்மலாகவே நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவேன்னா 2.303 இன்ட்டு லாக் 100, அதாவது 2. இப்போ 2.303 இன்ட்டு 2 அப்படியே நார்மலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த பாயிண்டில் இருக்கிறதெல்லாம் நினச்சினா ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 87 ஆயிரும். ஸோ இப்போ மேலே இருக்க வேல்யூ டிவைட் மேலேயும் அதே 1000 மல்டிப்ளை பண்ணுங்கள், கீழேயும் 1000 மல்டிப்ளை பண்ணுறப்ப கீழே 87 நம்ம டிவிஷன் டேபிள் மாதிரி போட்டு 87 டிவைட் பண்ணிட்டோம்னா we get T. ஸோ அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே,
ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டி ஹாஃபில் வந்து 8.0 கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து நம்ம கே கண்டுபிடிச்சிட்டு அந்த கே வந்து நார்மல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு டைம் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், book back question number 25. The time for half change in a first order decomposition of a substance is 60 seconds. Calculate the rate constant. How much of A will be left after 180 seconds? So இதில் உங்களுக்கு time for half change கொடுத்துருக்குறாங்க, half life period கொடுத்துருக்கலாங்க, half life time கொடுக்கலாம். ஸோ இன்னொரு இதில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைம் ரெக்வயர்ட் ஃபார் ஹாஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஹாஃப்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டி ஹாஃப் தான். ஓகே, டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, கே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் போட்டு அதில் டி ஹாஃப் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் கே கண்டுபிடிச்சிடலாம். ஹவு மச் ஏ வில் பி லெஃப்ட் ஆஃப்டர் 186 செகண்ட்ஸ். ஹவு மச் ஆஃப் ஏ வில் பி லெஃப்ட், அப்போ ஏ கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு தேவை. டைம் எப்போ இருக்கிறப்போ 180 செகண்ட்ஸ், டி இஸ் ஈக்குவல் 180 போடும்போது ஏ கான்சன்ட்ரேஷன் தேவை. ஸோ ஈஸி ப்ராப்ளம் தான். ஸோ கவனிங்க. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை டி ஹாஃப். டி ஹாஃப் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 60 செகண்ட்ஸ். ஸோ 60 போட்டோன்னா கே வேல்யூ நம்மளுக்கு கிடச்சி. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் நம்ம நினச்சிருந்தோம், கண்டுபிடிச்சிருந்தோம் ப்ராப்ளமில். ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ வேல்யூ, ஏ கான்சன்ட்ரேஷன் வேறு. அப்போ ஏ கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஏ நாட்டை நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும், 100. எப்போவுமே ஏ நாட் நம்ம வந்து 100 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், ஏ எவ்வளோ லெஃப்ட் ஆகிருக்குன்ட்டு. அப்போ ஏ வந்து 100 எடுத்துக்கிட்டோன்னா டைம் வந்து எவ்வளோ 180 செகண்ட்ஸ் கழித்து நம்ம ஏ வேல்யூ எவ்வளோ, நம்ம ஏ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோவும் நம்ம பார்க்கணும். ஸோ இதோட ஃபார்முலா போடலாம். ஏ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, கே வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட ஃபார்முலா நம்ம போடலாம். கே இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி லாக் ஏ நாட் டிவைடட் பை ஏ. ஓகே, இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா கே வேல்யூ தெரியும், ஏ நாட் வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைமும் 180 செகண்ட்ஸ் டைமும் தெரியும். ஸோ இப்போ இதில் ஏ வேல்யூ மட்டும் நம்மளுக்கு. ஸோ ஏ நாட் தெரியும், டி தெரியும், கே தெரியும். ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2.303, டைம் வந்து 180 செகண்ட்ஸ், ஏ நாட் வேல்யூ 100 டிவைடட் பை ஏ. ஸோ இப்போ இதில் 100 டிவைட் பை ஏ. ஸோ லாகில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிராதீங்க, பயப்பட வேண்டாம். ஸோ லாக் 100 டிவிஷனில் இருக்குன்னு என்ன அர்த்தம், லாக் 100 மைனஸ் லாக் ஏ. ஓகே, ஸோ லாக் 100 மைனஸ் லாக் ஏ. ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வேல்யூ ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. ஸோ எப்படி ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ பாயிண்ட் எவ்வளோ இருக்கோ அதை ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2303 வரும். ஸோ அப்படியே நம்ம வந்து டிவைட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம், இல்லைனா நாங்கள் லாக் போட்டு கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இதில் லாக் 100 மைனஸ் லாக் ஏ. ஓகே, ஸோ அப்போ இந்த லாக் ஏ இந்த சைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த 0.9207 இந்த சைடில் போயிடும். அப்போ லாக் ஏ இஸ் ஈக்குவல் டு லாக் 100 மைனஸ் 0.9207 வேல்யூ வந்துடுது. ஸோ இதில் லாக் 100ன்னு சொல்கிறப்போ 1 2 3 டிஜிட் இருக்குது. அப்போ 2.0000 வரும். ஸோ அது 2 வேல்யூ தான், 2 மைனஸ் இந்த வேல்யூ. அப்போ லாக் ஏ இஸ் ஈக்குவல் டு 1.0973. ஸோ லாக் வேல்யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்குது என்னது, கான்சன்ட்ரேஷன் தான் கேட்டிருக்காங்க, கான்சன்ட்ரேஷன் ஏ கேட்டிருக்காங்க. அப்போ அதோடைய லாக் வந்து ஆன்டி லாகாக நம்ம எடுத்துக்கலாம். ஆன்டி லாக் ஆஃப் 1.0973 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ 1 பாயிண்ட்ங்கிறப்போ இதில் ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ஸோ அப்படியே மாற்றி லாக் எடுக்கிறப்போ 100 இருக்கிறப்போ 3 டிஜிட் இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட் எழுதுவோம். இங்கே வந்து 1 டிஜிட் இருந்துச்சுன்னா 2 டிஜிட் தள்ளி நம்ம நினச்சிடணும் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்போ இந்த வேல்யூட லாக் வேல்யூ பார்க்குறப்போ 12 வந்துச்சுன்னா 1 பாயிண்ட் அப்படின்னு எழுதுவோம். இப்போ 0.973 வேல்யூக்கு நம்ம லாக் பார்த்தோன்னா ஆன்டி லாக் பார்த்துட்டு 1 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 2 டிஜிட் தள்ளி நம்ம செஞ்சிடும் பாயிண்ட் வச்சிடணும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 12.5%. ஸோ உங்களோட ப்ராப்ளம் புக் பேக் கொஸ்டின் நம்பர் 25. ஏ என்ற பொருள் சிதைவடையும் வினை ஒரு முதல் வகை வினையாகும். வினை பொருளில் சரி பாதி குறைய ஆகும் காலம் 60 வினாடிகள் எனில் அவ்வினையின் வினைவேக மாறிலியை கணக்கிடுக. 180 வினாடிகளுக்கு பிறகு எஞ்சியிருக்கும் வினைப்பொருளின் அதாவது ஏ அளவினை கண்டறிக. ஸோ
ஓகே, ஏ கான்சன்ட்ரேஷன் தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம கால்குலேட் ரேட் கான்ஸ்டன்ட் டி ஹாஃப்லேருந்து ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு A0 வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம், டி வந்து 180 கொடுத்துருக்குறாங்க, கே வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறது, ஏ வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துல வர்றப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுவும் ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் நம்ம இந்த வேல்யூவை முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கோங்க, சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணி ஸோ நீ நார்மலாக மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை லாக் எடுத்து அதை மேலே இருக்கிற 2 டேர்மையும் ஆட் பண்ணி கீழே இருக்கிற லாக் வேல்யூவை மைனஸ் பண்ணிவிட்டு ஆன்டிலாக் எடுத்தாலும் ஓகே. ஸோ அதை முடிச்சு இந்த ஃபார்முலாவை இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் ரைட் சைட் பாருங்கள், log 100 மைனஸ் லாக் ஏ. இப்போ இந்த லாக் ஏ இங்கே கொண்டு வரப்போ log 100 மைனஸ் இந்த வேல்யூ இந்த சைடில் வந்துடும். log 100ன்னு சொல்கிறப்போ 3 டிஜிட் இருக்கனால 2.0000 வரும். ஸோ 2 மைனஸ் அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ உங்கள் லாக் ஏ அது ஏ வேல்யூங்கிறப்போ ஆன்டிலாக் ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ ஆன்டிலாக் கண்டுபிடிக்கிறப்போ லாகுக்கு நம்ம அப்படி ஆப்போசிட் தான் ஆன்டிலாக். அப்போ 1 பாயிண்ட் இருந்துச்சுன்னா அங்கே 2 டிஜிட் தள்ளி என்ன செய்யணும், புள்ளி வைக்கணும். 0.97 இட்ஸ் 0.0973 வேல்யூ வந்து என்ன செய்யணும், லாக் புக்கில் ஆன்டிலாகில் பார்க்கணும். பார்த்து அது 125 கிட்ட வரும். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், 1 டிஜிட் இருக்கிறனால 2 டிஜிட் தள்ளி 1 பாயிண்ட் இருக்கிறனால 2 டிஜிட் தள்ளி நம்ம என்ன செய்யணும், பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்போ 12.5%. ஸோ நெக்ஸ்ட் ஒன், that is book back question number 26. The zero order reaction is 20% complete in 20 minutes. Calculate the value of rate constant. At what time will the reaction be 80% complete? So 80% complete ஆகும்போது எவ்வளவு டைம் இருக்கும்? ஓகே, ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ இது ஜீரோ ஆர்டர். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ அதோட 20% கம்ப்ளீஷனில் 20 மினிட்ஸ் ஆகுது. 80% கம்ப்ளீஷன் எந்த டைமில் நம்ம நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ இது சேம் புக் கொஸ்டின் நம்பர் வந்து புக் பேக் 30 கொஸ்டினும் இது சேம் டைப் தான். ஆனால் அது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஆனால் ஃபஸ்ட் ஆர்டருங்கிறப்போ கொஞ்சம் லாக் வேல்யூ வரும், அதனால் கொஞ்சம் கவனமாக இன்னும் செய்யணும். ஓகே, ஸோ இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஒரு பூஜ்ய வகை வினை 20 நிமிடங்களில் 20% நிறைவுறுகிறது. வினை வேக மாறிலியை கணக்கிடுக. அவ்வினை 80% நிறைவடைய ஆகும் காலம் எவ்வளவு? ஸோ 2 ஈக்குவேஷன் நம்ம என்ன செஞ்சலாம், 20%க்கு தனி ஈக்குவேஷன், 80%க்கு தனி ஈக்குவேஷன் நம்ம என்ன செஞ்சலாம், ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ டைம் ஃபார் 20% கம்ப்ளீஷன். அப்போ A0 வேல்யூ எவ்வளவு, 10% இருக்கிறதுனால 100% இல்லை 100 எடுத்துக்கலாம். ஸோ A0 மைனஸ் ஏ that is equal to 20. ஸோ A0 மைனஸ் ஏனா நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா 20 கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ A0 வேல்யூன்னு சொல்கிறப்போ 100 மைனஸ் 20 போடுவோம். ஓகே, அது வந்து 80% வரும். இப்போ A0 மைனஸ் ஏனே நம்ம எடுத்துக்கிறோம், தட் இஸ் 20. ஏன்னா இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், நம்மளுக்கு A0 மைனஸ் ஏ தான் வேணும், ஏ வேண்டியது இல்லை. அதனால நம்ம அப்படி A0 மைனஸ் ஏனே எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்முலா என்னது, K is equal to A0 மைனஸ் ஏ டிவைடட் பை T. ஓகே, அதனால தான் A0 மைனஸ் ஏனே நம்ம வச்சுக்கலாம். ஸோ A0 மைனஸ் ஏன்னு சொல்கிறப்போ 20. நம்ம அங்கே என்ன எடுத்தோம், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக A0 கண்டுபிடிப்போம், அப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிப்போம். இங்கே A0 மைனஸ் ஏ. ஸோ எவ்வளவு கம்ப்ளீட் ஆகிருக்கும் அந்த இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ A0 மைனஸ் ஏ வந்து என்னதுன்னா 20 அப்படியே எடுத்துக்கலாம். 20 டிவைடட் பை T. ஸோ டைம் உங்களுக்கு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 20% கம்ப்ளீஷனுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க, 20 மினிட்ஸ். அப்போ T is equal to 20 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 20 மேலே 20m டிவைடட் பை 20 மினிட்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 1m மினிட் இன்வர்ஸ். ஸோ ஓகே, கே வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ கால்குலேட் பண்ணிட்டோம், கே வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அட் வாட் டைம் வில் ரியாக்ஷன் பி 80% கம்ப்ளீட். ஸோ அடுத்து 80% கம்ப்ளீஷனுக்கு நம்ம இன்னொரு ஃபார்ம் ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ 80% கம்ப்ளீஷனுக்கு ஏ வேல்யூ எவ்வளவு, அதே A0 வேல்யூ வந்து 100 m. ஸோ A0 மைனஸ் ஏ வேல்யூ வந்து 80m. ஸோ இப்போ இதில் இருந்து T எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா போட்டோம்னா T is equal to A0 மைனஸ் ஏ டிவைடட் பை K. ஸோ இதே வேல்யூ தான் ஃபார்முலா தான். T வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனால T இந்த சைடில் எடுத்துருக்கோம், K டிவைட் பண்ணியிருக்கோம். K வேல்யூ நம்மளுக்கு என்னது 1m மினிட் இன்வர்ஸ். ஸோ A0 மைனஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ நம்ம 80 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ 80 டிவைடட் பை 1m மினிட் இன்வர்ஸ். ஸோ m கேன்சல் ஆகிறதுனால தான் அந்த யூனிட் வந்து அவங்க யூனிட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட் இன்வர்ஸ் வந்து மேலே போகிறப்ப மினிட் ஆகும். அப்போ T is equal to 80 மினிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ டைம் ஃபார் 80% கம்ப்ளீஷன், அதாவது 80 மினிட்ஸ் தேவைப்படும். இது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுது. அதாவது
20% 20 மினிட்ஸ்னால் 80% 80 மினிட்ஸுங்கிறது பார்த்தாலே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருது. பட் இருந்தாலும் நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ டைம் ஃபார் 20% கம்ப்ளீஷனுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு அதில் கேக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டைம் ஃபார் 80% கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோடைய வேல்யூ 80% கம்ப்ளீஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுலேருந்து டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அதோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கோங்க, தரவாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசனில் நிறையா ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் நினச்சி அவங்க ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஸோ வெரி ஈஸி லெசன், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ப்ராப்ளம்ஸை என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்கனாலும் ஈஸியாக நீங்களே போட்டுடலாம். ஸோ இந்த லாக் வேல்யூ எடுத்து அந்த சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படிலான்ட்டு நீங்கள் ரஃப் காலம் போட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க ப்ராப்ளம்ஸ் செஞ்சு பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு லாக் கண்டுபிடிக்கல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம கொலிஷன் தியரி பார்க்கலாம். தேங்க்யூ.